நண்பா எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4.5 கன்று வலை. இது வந்து பார்த்திங்கன்னா பாருங்க, கொஞ்சம் கேப் இருக்கும் நடுவில். வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா 4.5 கன்று வலை. இந்த வலையோட ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா 10 அடி ஹைட்டு. இந்த வலை வந்து பார்த்திங்கன்னா ஏதோ திருச்சியிலேருந்து இங்கேருந்து ஆர்டர் பண்ணிக்கிறாங்க. இந்த வலை வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொரியர் போடணும். இப்போ பாருங்க, கீழே வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் அடிக்கயிறு. இந்த கயிறு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தண்ணியில் அப்படி நினச்சாலே இந்த கயிறு வந்து பார்த்திங்கன்னா ஓவர் ஒயிட் ஆகிடும். அந்த மாதிரியான ஒரு கயிறு தான் இது. அங்கங்கே ஊண்டில் போட்டிருப்போம். கயிறு வந்து ஒரு சைடு பிடிச்சி வலிச்சா கூட வராத அளவுக்கு. இப்போ நம்ம சைடு பிடிச்சி வலிச்சுன்னா இந்த இடத்துல ஒரு முச்சு இருக்கும். இந்த கயிறு வந்து வராது, அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து வராது இந்த கயிறு வந்து பார்த்திங்கன்னா. அதனால தான் இது வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கே முச்சு போட்டு வச்சுருப்போம். நம்ம தண்ணியில் போட்டாலுமே அந்த அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து மக்காது அந்த கயிறு வந்து பார்த்திங்கன்னா. அதேமாதிரி தான் மேலேயும் வந்து பார்த்திங்கனாலே மேலே பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அந்த கயிறு வந்து பார்த்திங்கன்னா பச்சை கலர் கயிறு போட்டு நல்லா திக்னஸான ஒரு கயிறு தான். தக்கையெல்லாம் போட்டு வச்சுருப்போம். இந்த வலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல சைஸு. அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 ஜிலேபி போட்டால் 1 கிலோ வர மாதிரி அது மாட்டோம். விரால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 கிலோ சைஸு, 3/4 கிலோ சைஸு அந்த மாதிரி நல்லா விரால் மாட்டோம். 1/2 கிலோ சைஸ் அந்தளவுக்கு இதில் வந்து மாட்டாது. அநேகமாக பூந்துட்டு போயிடுன்னு நினைக்கிறேன். 1/2 கிலோ சைஸ் மாட்டாது. 3/4 கிலோ சைஸ்லேருந்து 1 கிலோ சைஸ் வரைக்கும் மீன் வந்து இதில் வந்து மாட்டோம், விரால் மீன் வந்து. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கண்டை மீன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 300 கிராம் சைஸ்லேருந்து பார்த்திங்கன்னா 300 கிராம் 400 கிராம் சைஸ்லேருந்து கண்டை மீன், லோகு, பேங்லஸு, புட்லா இந்த மாதிரி சைஸ் மீன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கிலோ சைஸ் வரைக்கும் இதில் வந்து மாட்டோம். இந்த வலையில் வந்து பார்த்திங்கன்னா வலையை நல்லா வந்து ஒரு குவாலிட்டியான வலை இது. நல்லா கரும்பச்சை கலரில் நல்லா ஒரு குவாலிட்டியாக இருக்கிற ஒரு வலை தான் இது. பாருங்க, மொத்தம் ஃபுல் ஹைட்டு பாருங்கள் எவ்வளோ இது. மொத்தம் 10 அடி ஹைட்டு இந்த வலை வந்து பார்த்திங்கன்னா. 10 அடி ஹைட்டு, 1.25 கிலோ. இப்போ இந்த வலையோட ஹைட்டு ஃபுல் ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வலை வந்து கட் பண்ணி தான் போட்டுருக்குறோம். இது வந்து பார்த்திங்கன்னா 10 அடி ஹைட்டு நான் 2 கட் பண்ணி 20 அடி வரும். அப்படின்னா இந்த வலையோட நீட்டு வந்து பார்த்திங்கன்னா, அதாவது ஃபுல் ஹைட்டு 20 அடி வரும். அதுலேருந்து நம்ம கட் பண்ணி தான் 10 அடியாக நம்ம 2 பிரித்து தான் போட்டுருக்குறோம். இங்கே சென்டரில் பாருங்கள் ஒரு கயிறு ஒன்று போகுது பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜாயிண்ட் பண்ணி போட்டுருக்குறோம், தெரியுதுங்களா? இந்த கயிறு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜாயிண்ட் பண்ணி, ப்ளூ கலர் கயிறு, அது சரியாக வீடியோவில் தெரியுதா இல்லைன்னு தெரில, தெரிஞ்சு பாருங்கள். இந்த கயிறு வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் அப்படியே ஜாயின் பண்ணி அப்படியே போட்டிருப்போம். 2 பாதியாக வச்சு போட்டிருப்போம். இப்போ ஒரு சிலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வலையை வந்து அப்படியே ஃபுல் ஹைட்டாக கட்டி அதில் வந்து பார்த்திங்கன்னா 10 தக்க தான் இருக்குமே. ஃபுல் ஹைட்டை கட்டுவாங்க, 10 தக்க தான் இருக்கும் அந்த வலையில். அப்படியே என்ன சொல்லுவாங்க, 1500 2000 அப்படி சொல்லுவாங்க. நம்ம அப்படி கிடையாது. இந்த வலை வந்து பார்த்திங்கன்னா 2 கட் பண்ணியே போடுறோம். ஆமாம், 1 கிலோ வலை வந்து பார்த்திங்கன்னா 2300 வரும். 2 கட் பண்ணி நம்ம அவங்களுக்கு ஜாயின் பண்ணி கொடுத்துருவோம். ஓகேங்களா? ஆமாம், அதே நான் சொல்லிக்கிறேன். இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 கன்று வலை ஒன்று இருக்குது. அந்த 4 கன்று வலையை பார்க்கலாம் வாங்க. அப்படியே இது வந்து பார்த்திங்கன்னா 4 கன்று வலை. இது வந்து 4.5 கன்று வலை, 90 mm. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பச்சை கலர் கரும்பச்சை, இந்த லைட்டு பச்சை வந்து பார்த்திங்கன்னா லைட்டு மோட்டா இந்த வலை வந்து பார்த்திங்கன்னா. ஆமாம், இது வந்து பார்த்திங்கன்னா 16ன்னா இது வந்து பார்த்திங்கன்னா 20 இது வந்து பார்த்திங்கன்னா இதை விட பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்னஸாக இருக்கும், புரியுதுங்களா? இது வந்து 16, இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் 20. 4 கன்று வலை. இது வந்து எதனால் ஒருத்தர் கேட்டு, இது ஒருத்தர் கேட்டுக்கிறாரு. விரால் வந்து பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ சைஸ்லேருந்து 3/4 கிலோ சைஸ் வரைக்கும் மாட்டதுக்காக கேட்டுக்கிறாரு. இங்கே பாருங்கள், இது 4 விரல் தான் உள்ளே போகிற மாதிரி இருக்குது. 4 விரலுக்கே பாருங்கள் டைட்டாக இருக்குது பாருங்க. இது லைட்டு மோட்டாவாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வலையோட ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 அடியிலேருந்து 7 அடி வரைக்கும் வரும். அது பாருங்கள், 6 அடியிலேருந்து 7 அடி வரைக்கும் இந்த வலை வந்து பார்த்திங்கன்னா வரும். இதுக்கும் கீழே வந்து பார்த்திங்கன்னா அவர் நண்பர் வந்து பார்த்திங்கன்னா கயிறு போட்டு தான் கேட்டுக்கிறாரு. நிறைய பேர் பார்த்திங்கன்னா கயிறு போட்டு தான் கேட்பாங்க, ஈயம் போட்டு வந்து கேட்க மாட்டாங்க. கயிறு தான் நிறைய பேர் வந்து லைக் பண்ணுறாங்களே. ஆமாம், இதுலேயும் அப்படி தான். சின்ன சைஸ் ஜிலேபிலேருந்து பெரிய சைஸ் ஜிலேபி வரைக்கும் ஓரளவுக்கு மாட்டோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 ஜிலேபி 8 ஜிலேபி போட்டால் 1 கிலோ ஆகிற மாதிரி இருக்கும். இந்த வலையில் மாட்டுறது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் நாவல் கட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா 4ஆயிரத்து வலை அப்படி சொல்லுவாங்க, 4 கன்று வலை. ஆமாம், இப்போ நம்ம இன்னொரு வலை பார்க்கலாம். இந்த வலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈயம் போட்ட வலை தான் இது. இதுவும் வந்து ஒரு 4 கன்று வலை, ஈயம் போட்ட வலை தான். இதையும் பார்க்கலாம் வாங்க.
இந்த வலை கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும். இது பாருங்க, ஈயம் பாருங்கள், இதை போட்டு வச்சுருக்கிறேன் பாருங்கள். ஈயம் எல்லோரும் சொல்லுவாங்க, ஈயம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிட்ட போடணும், நிறைய போடணும் அப்படின்ட்டு. கிட்ட போடக்கூடாதுங்க. வலை வந்து உள்ளே தண்ணி உள்ளே முழுகிற மாதிரி இருந்தாலே போதும், புரியுதுங்களா? மேலே மிதக்காமல் உள்ளே முழுகிற மாதிரி இருந்தாலே போதும். ரொம்ப கிட்ட போடக்கூடாது. மீன் பிடிக்க தெரியாதவங்க தான் வந்து ஈயம் வந்து கிட்ட போடுவாங்க, புரியுதுங்களா? ஒரு ஜானுக்கு ஒரு ஈயம் போடுறேன், ஒரு அடிக்கு ஒரு ஈயம் போடுறேன் அப்படி கிடையாது. அது மாதிரிலாம் வந்து மணி வலைக்கு தான் போடுவாங்க. கன்னி வலை பொறுத்த வரைக்குமே நம்ம வலை விட்டுன்னு போனால் தண்ணி உள்ளே போனாலே போதும். அது ரொம்ப ஈயம் வந்து கனமாக போட்டு உள்ளே போகணுன்னு அவசியம் கிடையாது. அப்போ நமக்கு மீனை வந்து மாட்டிச்சுனாக்கா, இப்போ டைட்டாக இருக்குது மீன் வந்து மாட்டிச்சு அப்படின்னாக்கா இது வந்து கட் ஆகிடும். வலை வந்து நமக்கு வந்து வலை வந்து லூஸாக இருக்குதுனாக்கா மீன் வந்து மாட்டிச்சுனாக்கா டக்குன்னு போய் சுத்தம் மீன் வந்து பார்த்திங்கன்னா. இப்போ டைட்டாக இருக்குது, இப்படி போய் மாட்டாது மீன் வந்து. இப்போ கீழே டைட்டாக போட்டுருவோம், கீழே அப்படி நிற்குது. இப்போ மீன் வந்து மாட்டிச்சுன்னா எப்படி உங்களுக்கு வந்து மாட்டோம்? அப்போ லூஸாக இருக்கும்போது தான் மீன் வந்துச்சுன்னா சிக்காகும். இதில் வந்து சிக்கு அப்படி வந்து சிக்கும், வலையை நமக்கு கட் ஆகாது. டைட்டாக இருக்கும்போது மீன் வந்துச்சுன்னா ஒன்று கீச்சிட்டு அடான பக்கம் போயிடும், இல்லைனாக்கா முட்டிட்டு ரிட்டர்ன் ஆகிடும். அப்போ லூஸாக இருக்கும்போது தான் மீன் வந்ததுன்னா இப்படி மாட்டணும் நமக்கு மீன் வந்து பார்த்திங்கன்னா. அதனால் நம்ம பார்த்திங்கன்னா ஈயம் பாருங்கள் தொலை தான் போட்டிருப்போம். ஈயம் வந்து பார்த்திங்கன்னா ஈயம் கிட்ட போடணுன்னு அவசியமே கிடையாது. இங்கே பாருங்கள் எப்படி மடிச்சு போட்டிருப்போம் பாருங்கள். ஈயமும் எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாமல் மடிச்சிருப்போம், தெரியுதுங்களா? நம்ம எந்த இடத்துல வேணாலும் நான் எடுத்து காட்டுவேன். எதில் வேணாலும் எடுத்து காட்டினாலும் உங்களுக்கு ஒரே மாதிரி தான் இருக்குமே. அந்த ஈயம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மடிச்சிருக்கிற ஈயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரே மாதிரி தான் இருக்குமே ஈயம் வந்து பார்த்திங்கன்னா. இப்படி தான் ஈயம் வந்து மடிக்கணும், ஓகேங்களா? இந்த வலை வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து ஒரு 4 கன்று வலை தான். அதாவது 4.5 சொல்லலாம், 75 mm. இது வந்து பார்த்திங்கன்னா 3.5. இது வந்து பார்த்திங்கன்னா 3.5 கன்று வலை, 75 mm. இந்த வலை வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து பார்த்திங்கன்னா விராலுக்குன்னு ரொம்ப எப்படி சொல்கிறது, விராலுக்கு நைஸாக இருந்தால் கூட நல்லா விரால் வந்து நல்லா நிறைய மாற்று. இதில் வந்து பார்த்திங்கன்னா விரால் அந்த கெல்த்தின்னு இப்போ கடல் ஓரத்தில் இருக்கும் இறங்குறமா கெல்த்தி, அந்த கெல்த்தி அந்த மாதிரி மீன் மாட்டுறதுக்கு தான் இந்த வலை வந்து பார்த்திங்கன்னா கடல் ஓரத்தில் விட்டு அப்படி பிடிக்கிறது. ரொம்ப ஆழத்தில் விட முடியாது இந்த வலை வந்து பார்த்திங்கன்னா. ரொம்ப ஓரத்துலேயே விட்டு அப்படியே சுற்றி விட்டு அப்படியே தொட்டி பிடிக்கிறது இந்த வலை தான். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ ஈயம் போடுறதுனால தூக்கி நிற்கிறதுனால வலை வந்து ஹைட்டாக இருக்கும். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 அடி 7.5 அடி வரைக்கும் ஹைட்டு வந்து இந்த வலை வந்து இருக்குது. அவ்வளோதான். உங்களுக்கு இப்போ ஈயம் போட்டு வலை வேணுமா இல்லைனாக்கா கயிறு போட்டு வலை வேணுமா அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதேமாரி ஈயம் வந்து நம்ம தொலைவாக போகிறது நல்லதுங்களா இல்லை கிட்ட போகிறது நல்லதுங்களா? யாருன்னா மீன் பிடிக்கிற ஆள் தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள். நம்ம ஈயம் வந்து தண்ணி உள்ளே முழுகணும், அவ்வளோதான். அது வந்து பார்த்திங்கன்னா டைட்டாக கிட்ட ஈயம் போடணுன்னு அவசியம் கிடையாது. மீன் பிடிக்கிற நண்பர்கள் நிறைய பேருக்கு தெரியும். அது யாருன்னா தெரிஞ்சாக்கா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வலை வாங்குற நண்பர்கள் பார்த்து அது கற்றுக்கிட்டோம், ஓகேங்களா? இந்த வலை இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த மாதிரி வலை இன்னும் உங்களுக்கு வேணும்னாக்கா ஸ்டாக் இருக்குது. வேணுன்ற நண்பர்கள் ஃபோன் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க. உங்கள் நண்பர்கள் யாருன்னா மீன் பிடிக்கிற நண்பர்கள் யாருன்னா இருந்தாக்கா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்காச்சும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி.